கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இன்று நாம் பார்ப்பது 91ஆம் சங்கீதம். 91ஆம் சங்கீதம் யார் எழுதினது என்று பலரும் பலவிதமாய் பேசுகிறார்கள். இந்த இடத்துல எனக்கு தோன்றத நான் சொல்றேன். 91ஆம் சங்கீதம் தாவீது எழுதினதாக எனக்கு தெரிகிறது. இந்த தாவீது எந்த சூழ்நிலையில இதை எழுதியிருப்பார் அப்படின்னா, தாவீது சாலமோன், அதாவது தன்னுடைய மகனுக்கு ராஜ்யபாரத்தை ஒப்படைக்கணும். தன்னுடைய மகனுக்கு ராஜ்யபாரத்தை ஒப்படைக்கணும் அப்படின்ற சமயத்துல அவன் வயசுல சின்னவனா இருக்கானே, இவன் எப்படி இதை நடத்துவான், ஆண்டவருடைய ராஜ்யத்தை இவன் எப்படி நிறைவேற்றுவான் அப்படின்னு சொல்லி இவன் ராஜாவா இவன் அபிஷேகம் பண்ணான். இவன் அதை எடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு இவனுக்கு அந்த திறமை இருக்கா அப்படின்னு சொல்லி தாவீதுக்கு ஒரு பயம், உள்ளூர ஒரு பயம் இல்லையா? அப்ப நம்மளே என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஒரு வேலை அப்படின்னு, ஐயோ நம்ம பிள்ளை எப்படி செய்வானோ அப்படின்ற ஒரு அந்த பதட்டம் அந்த பெற்றோர்களுக்கு இருக்கும் இல்லையா? இதே போலதான் தாவீதுக்கு தன்னுடைய மகன் சாலமோன் எப்படி ஆண்டவருடைய அந்த ராஜ்யத்தை அவன் எப்படி பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு பயம். அப்போ மகனை கூட்டிட்டு போயிட்டு தேவ சமூகத்துல சொல்லுகிறார். தாவீது சாலமோனிடத்துல சொல்லுகிறார், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று. அப்போ நீ உன்னதமானவரை நீ மறைவா வச்சுக்கோ, சர்வ வல்லவர் உன்னை பாதுகாத்துக்குவார் அப்படின்னு சொல்லி தராரு. இந்த இடத்துல உன்னதமானவர் அப்படின்னா, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன்னதமானவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப சர்வ வல்லவர் நம் பிதாவாகிய தேவன். அப்ப உன்னதமானவர் அப்படின்றவர் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவ நீ சொந்த இரட்சகரா நீ உன் உள்ளத்துல ஏற்றுக்கொண்ட அப்படின்னா நீ அந்த சர்வ வல்லவருடைய நிழல்ல நீ தங்கலாம் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த வெளிப்பாட்டை தன்னுடைய மகனுக்கு சாலமோனுக்கு தாவீது ராஜா சொல்லுகிறார். அப்போ உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் நீ இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்டால் நீ சர்வ வல்லவருடைய நிழலில், நீ பிதாவாகிய தேவனுடைய நிழல்ல நீ தங்கலாம், அவர் உனக்கு துணையா இருப்பார் அப்படின்னு சொல்லி தாவீது சாலமோனிடத்திலே சொல்லுகிறார். அதற்கு சாலமோன் சொல்லுகிறார், 2ஆம் வசனம், நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். பாருங்க, அப்பா பயப்படுறார், தாவீது பயப்படுறார். எப்படி தான் புள்ள இந்த ராஜ்யபாரத்தை எப்படி நடத்துவான், ராஜாவை எப்படி மெயின்டைன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு பயம் இருந்து அவர் சொல்லுகிறார், நீ உன்னதமானவரின் மறைவில் இருந்தா அந்த சர்வ வல்லவர் உனக்கு நிழலாய் இருந்து உன்னை பாதுகாப்பார் என்று. அதற்கு மகன் சாலமோன் சொல்லுகிறார், நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை, நீர் என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று அங்கே சாலமோன் சொல்லுகிறார். இதை கேட்ட உடனே தகப்பனுக்கு ஒரே சந்தோஷம். அப்பா நீ பரவாயில்லை, ஆண்டவரை நீ உன் அடைக்கலமா வச்சிருக்க, ஆண்டவர் உன் கோட்டையா வச்சிருக்க, ஆண்டவர் உன் தேவனா நீ வச்சிருக்க, ஆண்டவரை நீ நம்பி இருக்கிற அப்படின்னா அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் என்று தாவீது தன்னுடைய மகன் சாலமோனை பார்த்து சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் சாலமோன் சொல்லுகிறார், அப்பா நான் ராஜ்யபாரம் பண்றதை குறிச்சு நீங்க கவலைப்படாதீங்க, ஏன்னா உன்னதமான தேவனை நான் என் அடைக்கலமாக கொண்டு இருக்கிறேன். அவர் தான் என் தேவன், அவர் தான் என் கோட்டை, அவர் தான் நான் நம்பி இருக்கிறவர், என் தேவன் என்று சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது தாவீதுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா நம்ம பிள்ளை யாரை பிடிச்சுக்கணுமோ அவரை பிடிச்சுக்கிட்டான் அப்போ அப்படின் பொழுது நிச்சயமா கண்டிப்பா அப்போ அப்படின்னா நீ ஆண்டவரை நீ ஏற்றுக்கொண்டாய், ஆண்டவரை உன்
உன் கோட்டையாக, ஆண்டவரை உன் நம்பிக்கையாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே பிதாவாகிய தேவனை நீ உன் உள்ளத்திலே நீர் தேவனாக நீர் ஏற்றுக்கொண்டபடினால், நீ நம்பி இருக்கிறபடினால் கர்த்தர் இவ்விதமாக உன்னை ஆசீர்வதிப்பார் என்று தாவீது தன் மகனுக்கு ஆசீர்வாதத்தை கூறுகிறார். பாருங்க, அதுதான் 3ஆம் வசனத்தில் இருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் தாவீது சாலமோனை ஆசீர்வதித்து கூறுகிற ஒரு வார்த்தைகள், வசனங்கள் அது. அப்போ அப்பாவும் பிள்ளையும் 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், 2 பேரும் இருங்க, இப்ப நான் சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பாவும் பிள்ளையும் 2 பேரும் தேவ சமூகத்துக்கு போய், தேவாலயத்துக்கு போய் என்ன பண்றாங்க, ராஜ்ய பாரத்தை குறிச்சு அந்த பாரத்தை, தாவீதுக்குள்ள இருந்த அந்த பாரத்தை மகன்கிட்ட சொல்லணும்னு 2 பேரும் போறாங்க. அப்பதான் இந்த நடக்குது, இந்த வசனங்கள் எழுதப்பட்டது. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, தாவீது நீ கவலைப்படாத, உன் மகன் சாலமோன் என்னிடத்திலே அவன் வாஞ்சியா இருக்கிறான், ஆகையினால நான் இவ்விதமாய் அவனை ஆசீர்வதிப்பேன், என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று ஆண்டவர் தாவீதினிடத்திலே சொல்லுகிறார். இந்த 91ஆம் சங்கீதம் இவ்வாறு தாவீது, சாலமோன், ஆண்டவர் இவர்கள் 3 குறித்து எழுதப்பட்ட இந்த சங்கீதம். அதுதான் 14ஆம் வசனத்தில் இருந்து 16ஆம் வசனம் வரைக்கும், 14, 15, 16 இந்த 3 வசனங்களையும் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம்பரியமானவர்களே, இந்த 91ஆம் சங்கீதம் விதமாய் எழுதப்பட்டது. நீங்களும் இந்த 91ஆம் சங்கீதத்தை விசுவாசித்து நீங்கள் ஜெபித்து நீங்கள் அதை தியானிக்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து உங்களையும் மகிழ பண்ணுவார், உயர்த்துவார், நடத்துவார். God bless you.